வணக்கம். உங்கள் கோவிந்தரா ஜார்ஜியார் அகாடமி சார்பாக பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. +2 முடிச்சுட்டாங்க நெறைய பேரு. சில ஒண்ணோ, ரெண்டோ தான் எக்ஸாம்ஸ் வந்து சில பேருக்கு இருக்கு. சில பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 1 இயர் பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ மாக் டெஸ்ட் எழுதுற ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க. ரைட். இப்ப இந்த பதிவு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு. ஏன் அப்டின்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போலாம், என்ன மார்க் வரும் அப்படின்றது சில பேருக்கு தெரியும். சில பேர் வந்து என்ன மார்க் வந்தா எப்படி போகணும்னு தெரியாது. இல்ல சப்போஸ் நான் மார்க்கு இவ்வளோதான் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது? அதுக்கேத்த மாரி நான் பிளான் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நீட் எக்ஸாம்ஸ் மார்க் ரிசல்ட் வந்து ஜூன் 19த் வரும். சப்போஸ் 100% நான் வந்து மெடிக்கல் தான் என்னுடைய எய்ம் அப்படின்னா, சில பேர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இல்ல எனக்கு வந்து மார்க் இப்படிலாம் இருந்ததுன்னா கூட வேற எதனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, எப்படி இருந்தா என்ன போக முடியும் அப்படின்ற மாரி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். 100% எனக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னா என்ன? சீட்டு வந்து சப்போஸ் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா, அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் தான் கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போலாமா? இந்த வீடியோவ வந்து யாரெல்லாம் +2 இப்போ முடிக்க போறாங்களோ, அதுவும் மெடிக்கல் ஸ்ட்ரீம்ல போணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் இப்ப கவர்ன்மெண்ட் இருந்தாலும் சரி, பிரைவேட் இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் போறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இல்ல வெளிநாடுலாம் போய் படிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோவ வந்து எல்லாருக்குமே வந்து நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுடுங்க. முக்கியமான வீடியோ. ரைட்டா? மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கும் இத வந்து கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா, எதுக்கு இந்த வீடியோ வந்து கம்பல்சரி நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னா, மார்க் வந்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணினோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அத சொன்னேன்ல ஜூன் 19 அதுக்கப்புறமா வந்து மார்க் வந்ததுக்கு அப்புறமா கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து ஒரு 4, 5 மாசம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நான் இல்ல இது வேண்டாம். நான் வேற எதனா போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக தான் இத நம்ம குடுத்துருக்கோம். ரைட். ஓகே. வீடியோக்கு போலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12த் ஸ்டாண்டர்டுக்கு ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு வெரைட்டி ஆஃப் புரோகிராம்ஸ் குடுத்துருக்கோம். 6லேருந்து 10 வரைக்கும் வந்து ஆ ஃபவுண்டேஷன் புரோகிராம் குடுக்குறோம். தென் வந்து 11 அண்ட் 12 இருந்தாங்கன்னா, ஜேஇக்காக ஐஐடிக்கு போணும் அப்படின்னா, ஐஐடி போணும்னா ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கான ட்ரெய்னிங், தென் நீட் எக்ஸாம்ஸுக்கான ட்ரெய்னிங் வந்து 11த் அண்ட் 12த் படிக்கிறப்பயே தரோம். 12த் முடிச்சதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணி தங்கி படிக்கணும் அப்படின்றப்ப, இந்த ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ட்ராப்பர்ஸ் கோர்ஸ் ஐஐடிக்கும் சரி, நீட்டுக்கும் சரி நம்ம 1 இயர் புரோகிராம்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அருமையான டீச்சர்ஸ வச்சு சென்னையில நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த கோர்ஸ் தேவை அப்படின்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கேன் பாருங்க. ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸோட டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. இதுல மெயினா வந்து நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்னா, ஆ என்ன மார்க் இருந்தா எனக்கு என்னல்லாம் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப என்ன மார்க் இருக்கும்? சப்போஸ் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டகரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேட்டகரில எடுத்துக்கலாம். என்னுடைய மார்க் வந்து நான் வந்து எனக்கு எம்பிபிஎஸ் தாங்க நான் போணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க. எம்பிபிஎஸ் எனக்கு இதுதான் வேணும். அதுவும் எம்பிபிஎஸ் வந்து வேணும். கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல தான் வேணும் அப்படின்ற மாரி சில பேர் இருப்பீங்க. நான் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டேங்க. எனக்கு எம்பிபிஎஸ் தான் நான் வந்து அதுவும் கவர்ன்மென்ட் காலேஜ்ல. இல்லங்க கவர்ன்மென்ட் காலேஜ்ல எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தோணுது. எ எனக்கு வந்து நான் பிரைவேட்ல வந்து கவர்ன்மென்ட் காலேஜ், கவர்ன்மென்ட் கூட இருந்தாலும் பரவால்ல நான் ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு செக்மென்ட்ல இருப்போம். சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, எம்பிபிஎஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறமா என்ன அது கவர்ன்மென்ட் இருந்தானா, பிரைவேட் இருந்தானா, மேனேஜ்மென்ட் கோட்டா கூட கிடைச்சா கூட பரவால்லங்க. பிரைவேட் மேனேஜ்மென்ட் கோட்டா ஆல்சோ ஐ அம் ரெடி அப்படின்ற மாரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் மேனேஜ்மென்ட் கோட்டா போற அளவுக்கு கூட சீட்டுக்கு வாங்குறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, எம்பிபிஎஸ் தான் நான் போணும்னு நெனச்சுட்டேங்க. இருந்தாலும் அ வேற எதனா ஆப்ஷன்ஸ் இருக்கா? மார்க் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா, டீம்ட் யூனிவர்சிட்டீஸ் யூ கேன் கெட் த சீட். ரைட்டா? டீம்ட் யூனிவர்சிட்டீஸ்ல நம்ம சீட் வாங்க முடியும். சார் டீம்ட் யூனிவர்சிட்டீஸ் இல்ல சார் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது என்ஆர்ஐ கோட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ்க்கு போகறதுக்கு எதனா இருந்ததுன்னா அப்படின்னா, என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டுன்னு ஒண்ணு வரும். ரைட்டா? இத நம்ம வந்து எடுக்க முடியும். சார் இது கூட இல்ல. ஆனா நானு எம்பிபிஎஸ் தான் படிச்சே ஆகணும்னா என்ன ஆகலாம்? அப்ராட் போய் படிக்கலாம். ரைட்டா? இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு அப்ராட்ல போய் படிக்க முடியும் அப்படின்னு. அப்ப எப்படி வந்து இத நான் வந்து ஃபோக்கஸ் பண்றது? எவ்வளோ மார்க் இருந்தா எனக்கு இந்த சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட். பார்க்கலாமா? போலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு கேட்டகரி வச்சுக்கிறேன்.
இந்த கேட்டகரியில வந்து நான் வந்து பார்க்குறேன்னு வச்சுங்களேன். இப்ப எனக்கு வந்து நான் வந்து இப்ப நான் உதாரணத்துக்கு ஓசில இருக்கேங்க வச்சுக்கலாம். சரியா? ஓசில. அப்ப லாஸ்ட் இயர் ஓசி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 650 மார்க் இருந்ததா தான் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அதே நான் 650 மார்க்ஸ வந்து நம்ம இங்க போட்டுக்கிறோம்னு வச்சுக்கங்க. ரைட்டா? எம்பிபிஎஸ் போகணும் கவர்ன்மென்ட் காலேஜ். ஓசியா இருந்தா யூ வில் கெட் சீட். இன்னும் 650 மார்க் கிடைக்கும். சார் நான் பிசியா இருந்தேன்னா இந்த வருஷத்துக்கு என்ன சார் கிடைக்கும்? 618 மார்க் லாஸ்ட் இயர் கிடைச்சது. நம்ம என்ன பண்றோம்? ஒரு 620 மார்க்னே வச்சுக்கலாம். நெறைய நம்ம வந்து இன்கிரீஸ் ஆகலன்றது நார்மலா வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் கூட இன்கிரீஸ் ஆகும். இருந்தாலும் லாஸ்ட் இயர் மார்க்கே கொஞ்சம் அப்படி 2 மார்க் இன்கிரீஸ் பண்ணி போட்டோம்னா கூட ஒரு 620 மார்க்ஸ் இருந்ததுன்னா, இந்த வருஷம் 20, 25, 26க்கான அட்மிஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு வச்சுக்கலாம். ரைட். தென் வந்து நான் பிசிஎம்மா இருக்கேன். இல்ல எம்பிசியா இருக்கேன். இது 2ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு 615 மார்க்னு வச்சுக்கலாம். 650 மார்க்ஸ் இருந்ததுன்னா, பிசிஎம்மும் 610 இருந்ததுன்னா, எம்பிசிலயும் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். தென் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 535 மார்க்ஸ். தென் எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 495. தென் எஸ்டி வந்து 500. ரைட்டா? இவ்வளவுதான் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து வச்சுக்கலாம். இந்த மார்க் இருந்ததுன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் சீட். சப்போஸ் யாருன்னா கவர்மெண்ட் சீட் போகணும்னா கம்பல்சரி இந்த மார்க் வந்து இருக்கணும். இதோட ஜாஸ்தி தான் இருக்கணுமே தவிர இதோட கம்மி வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல 100%. ரைட்டா? இத ஒண்ணு பாத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும். சார் இது மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா அடுத்த செக்மெண்ட்ல வந்துடுறோம் இல்லையா? அடுத்த செக்மெண்ட் என்ன? பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட் இருக்கு இல்லையா? பிரைவேட்ல கவர்மெண்ட் சீட். அப்ப இங்க இங்க வந்திருந்தேன்னா 650க்கு கீழ பிலோ 650. ரைட்டா? ஒரு 600 வரைக்கும் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து 620ல இருந்து பிலோ வந்து 590 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. இது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் தான். ரைட்டா? இதுல இருந்து இன்கிரீஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதுல இருந்து இதுக்குள்ள ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா 615ல இருந்து ஒரு 585 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 615ல இருந்து ஒரு 580 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 535ல இருந்து ஒரு 500 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து 495ல இருந்து உங்களுக்கு போன வாட்டி எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 470 வரைக்கும் கிடைச்சது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 500ல இருந்து 480 வரைக்கும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மார்க் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய 650, 620, 615 இந்த மாதிரி எல்லாம் மார்க் இருந்தா யூ கேன் கெட் சீட் இன் பிரைவேட்ல கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இத சொல்றோம் அப்படின்னா, அகைன் அதான் சொல்றேன்ல, இந்த மார்க் தான் வரும், இதுக்கு மேல வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க இத பிளான் பண்ணுங்க. இவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, அடுத்தது இதுதான் பண்ணணும். ஏன் இதையும் இப்ப சொல்றோம் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகுதுல்ல. இப்ப நம்ம கவர்மெண்ட்ல கிடைச்சதுன்னா, நம்மளுக்கு ரூ. 1,00,000 வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்ம செலவெல்லாம் போயிடும். இதுவே வந்து பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா, ரூ. 10,00,000 நம்ம செலவு பண்ணணும். ரைட்டா? நம்மளுடைய ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு நியர்லி 10 லேக்ஸ் ரூபீஸ் வந்து வருஷத்துக்கான செலவு பிரைவேட் கவர்மெண்ட்ல கிடைச்சா இருக்கும். அப்ப இப்பத்துலேருந்து நம்ம பணம் ரெடி பண்ணணும்ல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து மேல நடக்குது. முடிஞ்சதுமே ரிசல்ட் வந்துரும். அப்புறமா போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும். பணம் தேவைன்னா எங்க போகும்? அதுக்கான லோன் ப்ராசஸ் பண்ணணும். இல்ல ஏதாவது வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸுக்கு போடுவோம். இல்ல யாருக்குன்னா கேட்டு வச்சிருப்போம். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும் இல்லையா? அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன முன்னாடியே குடுக்குறேன். இத நீங்க பக்காவா செக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் மேனேஜ்மென்ட் கோட்டா. சார் இவ்வளோ மார்க் கூட வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல சார், என் குழந்தைக்கு. அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாவ பொறுத்தவரைக்கும் எல்லாமே மார்க்ஸ் தான். ரைட்டா? மார்க்ஸ்ல நீங்க செக் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு ஒரு 450 டூ நம்மளுக்கு 450லேருந்து ஒரு 300 மார்க் வரைக்கும் இருந்ததுன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டால வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து 450. நானு ரொம்ப லோவா தான் போட்டிருக்கேன் 300 மார்க் அப்படின்ட்டு. பரவால்ல. இதுல வந்து இந்தக்கும் நம்மளுடைய பிரைவேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அகைன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு ரூ. 20,00,000 மைண்ட் லெவல்ல வந்து பேரண்ட்ஸ் ரெடி ஆயிடணும். மார்க் வருதா, வரலையா அப்படின்றது உங்களுக்கு இப்பயே தெரியும். பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராப்பர் பேட்ச்சா இருந்தாங்க அப்படின்னா, இல்லன்னா 1 வருஷம், 2வது வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்க திரும்பியும் பசங்கள உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறதோட, அப்ப இது அடுத்தது பிரைவேட் கவர்மெண்ட் போறோம். இல்ல பிரைவேட் கவர்மெண்ட் கிடைக்கலன்னா, பிரைவேட்ல வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா நம்ம போலாம். அதுல வந்து ஒரு 300ல இருந்து ஒரு 450 மார்க்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து 300 வரதுக்கு சான்ஸ் இல்ல. கீழ வரதுக்கு வரைக்கும் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ்
450 to 300 ரேஞ்சில் யூ ஹேவ் டு ரெடி வித் 20 lakhs per annum அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரைட் சார் 300 கூட வராது சார் எங்களுக்கு அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த டீம்டு யூனிவர்சிட்டி. ரைட்டா, டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 250 250 to 350 மார்க்ஸ் இருந்ததுன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் யூ கேன் டேக் சீட். ரைட், இங்கே நீங்கள் அகைன் மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா 25 lakhs to 30 lakhs பெர் ஆனத்துக்கு நீங்கள் ரெடி ஆகணும். 25லேருந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கணும். ரைட், உங்கள் மார்க் என்னன்றதை பாருங்கள். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வாரம் வாரம் ஒரு எதனா டெஸ்ட் வைப்பாங்க. இல்லைன்னா ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் எழுதினாங்கன்னா உங்கள் குழந்தைங்க எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோ மார்க் கூட வரா சார், ஜஸ்ட் என் குழந்தை வந்து ஒரு 120லேருந்து ஒரு 180 மேக்ஸிமம் இவ்வளோ தான் மார்க் வரும் அப்படின்னா, வேற ஆப்பர்ச்சுனிட்டி எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னா இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ரைட்டா, இங்கே வந்து அப்ராடு போய் படிக்கலாம். இன்னைக்கு நிறைய நாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டு எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. எம்டின்ற கோர்ஸ் பேஸ் பண்ணி இதை ரஷ்யா பைனீர், தே ஆர் பைனீர். தென் வந்து பிலிப்பைன்ஸ் இருக்குது, கிர்கிஸ்தான், கசகஸ்தான், தென் வந்து இஸ்லாமாபாத்து, ரைட்டா, அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் போய் படிக்கணும், யூகே போய் படிக்கணும், கனடா போய் படிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நாட்களில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கம்பல்சரி என்ன பண்ணணும், நம்மளுடைய நீட்டோட ஸ்கோர் வந்து வேணும். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு மட்டும் டியூஷன் ஃபீஸ்னு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், 15 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு. ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் போகணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து டியூஷன் ஃபீஸ் 25லேருந்து 30 லட்சம் வரைக்கும் வரும். 25 lakhsல இருந்து 25 lakhs to 30 lakhs வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். ஒரு நல்ல காலேஜ், ஒரு நார்மல் காலேஜஸ் அப்படின்னா ஒரு 15 lakhsல கூட நீங்கள் வந்து ஒரு 5.5 வருஷத்துக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்ராட்ல வந்து இருக்கு. இதை தவிர நம்மளுக்கு அடிஷ்னல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து செப்பரேட்டு. அப்போ 10-15 லட்சம் ரூபாயிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸில் வந்து அப்ராட்ல போய் படிக்கணும்னா பண்ண முடியும். 25லேருந்து 30 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னு வச்சுங்க, நல்ல குவாலிட்டியான ஒரு இன்ஸ்டியூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் இதில் எது போகணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த பேசிக் மார்க்ஸ் வந்து நீட்டில் இருக்கணும். சார் இந்த மார்க் சொல்றீங்க, ஆனா எனக்கு எம்பிபிஎஸ் வந்து போகணும், அப்ராட் போய் படிக்கணும்னு எனக்கு வந்து இல்லை, ஆனா டீம்டு யூனிவர்சிட்டியும் நான் போகல, எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பிடிஎஸ். பிடிஎஸ்ல அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று நம்மளுடைய கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு, இல்லைன்னா அகைன் இந்த மாதிரியான கோட்டா சீட்ஸும் இருக்கு. எம்பிபிஎஸ் இருக்கு மாதிரியே பிடிஎஸ்லயும் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு, பிடிஎஸ்ல பிரைவேட் கவர்மெண்ட் இருக்கு, பிடிஎஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, பிடிஎஸ்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. ரைட்டா, என்ஆர்ஐ லேப் சீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில இடத்துல வந்து இருக்கு. ரைட், அதை விட்டுலாம், நம்ம வேண்டாம். ரைட்டா, இப்போ நான் பிடிஎஸ் தான் போகணும், அப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வேணும்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இது முடிச்சுட்டு இது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, பிரைவேட் கவர்மெண்ட்டுக்கான சீட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த மார்க் இருந்ததுன்னா 650, 620, 615, 613, 535, 495, இந்த 500 செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த செக்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிடிஎஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அதை பார்த்துக்குங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஸ் போகலாம். இந்த பிடிஎஸ் போகணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுவும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நீங்க பிடிஎஸ் கவர்மெண்ட்ல வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம் வருஷத்துக்கான ஃபீஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்ல பிரைவேட் காலேஜஸ், சப்போஸ் நான் பிரைவேட் கவர்மெண்ட் போகணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2.5 lakhs பிளஸ் ஒரு 1.5 lakhs 4 lakhs பெர் ஆனத்துல வந்து நம்ம படிச்சுக்கலாம். எது பிடிஎஸ் இருந்தா. சப்போஸ் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் இருந்தால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும். அது நம்மளுக்கு இங்கே ஒரு 7.5லேருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிடிஎஸ். ரைட்டா, இதுலேயே நம்மளுக்கு பிடிஎஸ் ஆல்மோஸ்ட் வந்து பிடிஎஸ் ப்ரைவேட்லேயே உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிரும். அந்த சீட்ஸை வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்கும். இது 2 செக்மெண்ட்லேயும் யூ கேன் கெட் த சீட்ஸ். இந்த மார்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 300 to 450 மார்க்ஸ் இருந்தாலே பிரைவேட் காலேஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டு இந்த செகண்ட் செக்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, இதில் கிடைச்சா தான் நம்மளுக்கு உண்டு. ரைட்டு சார், இல்லை சார் பிடிஎஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்.
ஆயுஷ் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோலாம் இருக்கு இல்லையா? இதுக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல இருந்ததுன்னா கிடைக்கும். இந்த 450 மார்க்ஸ் பிளஸ் இருந்தீங்கன்னு வச்சுங்களா, 450 மார்க்ஸ் பிளஸ் இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் கவர்மெண்ட் சீட். 400 கீழே இருந்துச்சுன்னு வச்சுங்க, 400க்கு கீழே இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுடைய மார்க்ஸ் வந்து 400 கீழே இருந்தது, நான் ஆயுஷ் கோர்சஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னா, ஃபீஸ் வந்து இட்ஸ் நாமினல் ஃபீ 1,25,000 பெர் ஆனம் பிளஸ் நம்மளுக்கு அந்த அடிஷனல் ஹாஸ்டல் அதெல்லாம் போட்டீங்கன்னா 2.5 lakhs பெர் ஆனத்துல நம்ம வந்து ஆயுஷ் கோர்சஸ் வந்து படிக்கலாம். இதே கவர்மெண்ட் சீட் அப்படின்னா 5,000 தான் ஃபீஸ் வருது, அடிஷனல் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ். சரியா? இதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுல பிரைவேட்ல போகணும்னா ஒரு 400ல இருந்து 450 மார்க்ஸ் உள்ள இருந்ததுன்னா யூ கேன் கெட் கவர்மெண்ட் சீட்டு. 400க்கு கீழே வருது அப்படின்னா நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு 2,50,000 லட்சம் ரூபாயில நம்ம வந்து பிரைவேட் காலேஜில் ஆயுஷ் கோர்சஸ் படிச்சுக்கலாம். ரைட். இதை தவிர நம்மளுக்கு வந்து வேற என்ன சார் எனக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் படிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பிவிஎஸ்சி வந்து நீட் மார்க்ஸ் மூலயமா போக முடியும். 15% கோட்டா. 15% கோட்டால 603 சீட்ஸ் இருக்கு. குறைஞ்சது வந்து ஒரு 560 பிளஸ் மார்க் இருந்ததுன்னா ஒரு நீங்க எடுக்க முடியும். இதுவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னா 85% சீட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க் தான். அது வந்து ஹை கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃப்ல வந்து கிட்டத்தட்ட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு மார்க் நம்ம வந்து ஒரு 95, 90, 98, 99 அந்த மாதிரி இருந்தனா கிடைக்கும். ஏன்னா 196.5 கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிசிக்கு இருந்தது. 196, 195 இந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ் இருந்ததுன்னா ஹை கட் ஆஃப் தேவைப்படும். ஏன்னா சீட்ஸ் நம்மளுக்கு கம்மி. ஏன்னா கவர்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி சீட்ஸ் இருக்கு. காலேஜஸும் நம்மளுக்கு கம்மின்றதுனால கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்கும். பட் ஆல் இண்டியா கோட்டால வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். 560 பிளஸ் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் போகல, எனக்கு இவ்வளவு மார்க்லாம் வராது அப்படின்னா, நான் அப்புறமா போய் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, +2 ரிசல்ட் வந்ததுமே இமிடியேட்டா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. +2 ஓட எக்ஸாம் முடிஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கோர்சஸ்க்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போய் நான் அதில் போய் ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஜாயின் பண்ண முடியாது. ரைட்டா? அதே போல நான் போய் ஐசர்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ளிகேஷன் இப்போ போட்டா தான் உண்டு. ஐசருக்கு அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க அதர் யூனிவர்சிட்டியில போகலாம். எனக்கு வந்து இந்த மார்க் வரலன்னா நான் வேற போறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இதுல என்ன மார்க் வரும்ன்றத பார்த்துக்கிடுங்க. இதுல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுல கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் என்னால ரெடி பண்ண முடியலன்னா, எனக்கு நான் அடுத்த ஆப்ஷன் வந்து நான் இன்ஜினியரிங் போறதுக்கும் ரெடியா இருக்கேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் +2க்கு முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா? இல்ல, முன்னாடியே கொடுத்துருவாங்க. ரைட்டா? அதனால கரெக்டா பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதனுடைய ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் மார்க்ஸ் வந்தா எங்கெல்லாம் சீட் கிடைக்கும், எங்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன அமௌண்ட் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது கொண்டு இதை சம்பந்தமா மேற்கொண்டு ஏதாவது பர்சனல் கவுன்சிலிங் தேவைன்னா 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஆர்ஜிஆர் அகாடமில நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் தென் ரிப்பீட்டர்ஸ் டிராப்பர்ஸ் பேட்ச் வந்து இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா இமிடியேட்டா 26th இருந்து கிளாஸஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீயாவும் நீங்க கிராஷ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த ஃபுல் இயர் ப்ரோக்ராம்ஸ்லாம் யாருன்னா வராங்க அப்படின்றப்ப ஜாயின் பண்றப்ப நம்ம இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். ரைட்? அதே போல 1 இயருக்கு ஐஐடி நான் போகணும், கிராக் பண்ணணும் அப்படின்னா டிராப் பண்ணி 1 இயர் படிக்கிறதுக்கான பேச்சஸ்க்கான அட்மிஷன்ஸும் இப்போ போயிட்டு இருக்கு. ரைட்? சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஓகே, தேங்க்யூ.